ஒரு பேச்சாளர் இருந்தான். பேச்சாளர்னா சாதாரண பேச்சாளர் கிடையாது. அவன் பேச ஆரம்பித்தானா எல்லாரும் கோபத்தில் மூர்க்கத்தனமாக திட்டக்கூடிய அளவுக்கு ரொம்பமாக அருன்னு அறுக்கிற அந்த பேச்சாளர். அவர் ஒரு நாள் காட்டு வழி பாதையில் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு சிங்கம் அவர் குறுக்கால வந்து நின்றுட்டு அந்த சிங்கம் சொல்லிச்சு, உன்னை இன்னைக்கு அடித்து சாப்பிட போகிறேன் அப்படின்ச்சு. உடனே நம்ம பேச்சாளர் சொன்னார், இதை பாரு, எனக்கு 11 மணிக்கு அங்கே வந்து நான் நிறைய பேசணும், சொற்பொழிவு நடக்கிற இடத்துக்கு நான் தான் முக்கியமான விருந்தினர், என்னை வந்து கூப்பிட்ருக்காங்க, நான் நல்லா பேசுவேன், அதனால் அங்கே நான் போயிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் நீயே அடித்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னாரு. சிங்கம் கேட்கல, அதெல்லாம் முடியாது, நீ ஏமாத்திட்டா அப்படின்ச்சு சிங்கம். இதை பாரு, நான் முன்னமே சொல்லியிருக்கேன், நல்லா பேசக்கூடிய பேச்சாளர் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நான் நல்லா பேசுவேன், தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, எனக்காக அங்கே மக்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பேச்சாளர் எடுத்து சொன்னார். சிங்கம் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்து, நீ பெரிய பேச்சாளர்னு சொல்கிறீல்ல, என்கிட்ட நீ பேசு, நீ பேசி நான் மனம் மாறிட்டாலோ இல்லை மயங்கி விழுந்துட்டாலோ நீ வந்து அங்கே பேச்சில் போய் கலந்துக்கலாம், நீ போய் என்ன வேணாலும் பேசலாம், டீலுக்கு ஓகேவா அப்படின்னு சிங்கம் கேட்டது. நம்ம பேச்சாளர் யோசிச்சாரு, ஓகே, இதில் என்ன இருக்குது, நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். அப்போது நிறைய புலியே, காடுகளே, விலங்குகளே, எரும மாடுகளே அப்படின்னு சொல்லி அப்படியே பேச ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகிறப்போ சிங்கம் அப்படியே மயங்கி பொத்துன்னு விழுந்துட்டோடனே நம்ம பேச்சாளர் கொஞ்சம் தூரம் போய் அப்படியே வந்துட்டு நினச்சார், நம்ம எவ்வளோ அழகாக பேசுகிறோம், சிங்கமே மயங்கி விழுந்துருச்சு, நம்ம பேச்சினுடைய மகிமை இதனா வரைக்கும் நம்ம வந்துட்டு யாருமே வந்துட்டு சொன்னதில்லை, ஆனால் அந்த சிங்கம் மயங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம இப்படி ஒரு பேச்சாளரா அப்படின்னு சொல்லி பெருமையாக நடந்து போய்கிட்டு இருக்கிறத மயங்கி விழுந்த சிங்கம் எந்திரிச்சு அப்படியே வந்து அவனை பார்த்தது. நல்ல வேலை, மயங்கி விழுகிற மாதிரி நடித்தோம், இல்லை அப்படின்னா நம்மளை பேசியே கொண்டிருப்பாயா இவன் அப்படின்னு. குமாருக்கு 2 குழந்தை பிறந்தது. அவன் அதுக்கு டின் அண்ட் மார்டின் அப்படின்னு பேர் வச்சான். திரும்பவும் நம்ம குமாருக்கு 2 குழந்தை பிறந்தது. அவன் அதுக்கு பீட்டர் அண்ட் ரிப்பீட்டர் அப்படின்னு பேர் வச்சான். அதுக்கு அடுத்தும் 2 குழந்தை பிறந்தது. அவன் அதுக்கு மேக்ஸ் கிளைமேக்ஸ் அப்படின்னு பேர் வச்சான். பாவம் நம்ம குமார். திரும்பவும் 2 குழந்தை பிறந்துச்சு. வெறுத்து போன நம்ம குமார் டயர்டு ரிட்டையர்டுன்னு பேர் வச்சிட்டான். உனக்கு கோவம் வருதா? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. உன் எதில் நிற்கிறது சின்ன பையனாக இருந்தால் 10 வரை மனசுக்குள்ளே எண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசு. உன் எதிரில் இருக்கிறது சமமான ஆளாக இருந்தால் 30 வரைக்கும் மனசுக்குள்ளே எண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசு. அதுவே உன் எதிரில் இருக்கிறது உன்னை விட பல மடங்கு பலசாலி அப்படின்னா 100 வரைக்கும் மனசுக்குள்ளே எண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசு. அதுவே உன் எதிரில் நிற்கிறது உன் பொண்டாட்டி அப்படின்னா உன் மனசுக்குள்ளே எண்ணிட்டே இரு, தயவு செஞ்சு பேசிடாத.